Hello friends, welcome back to my channel Logos Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு 10 minutesல ஒரு அவல் லட்டு பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவு அவல் எடுத்துர்க்கேன். இத ஃபர்ஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். அதையும் லைட்டா வறுத்துட்டு நம்ம இதல சேர்த்துக்கலாம். இப்போ அவல் நல்லா ஆறட்டும். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் நல்லா ஆறட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து வெல்லம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அவலை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 50% அளவு பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். எந்த கப்ல அவல் எடுத்தோமோ அந்த கப்ல அரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட முந்திரி பருப்பு நெய்ல வதக்கி போட்டுருக்கேன். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யை கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கோங்க. தேவைப்படுற அளவு லைட்டாக போட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்தாச்சு. ஒரு 25 கிராம்லேருந்து ஒரு 50 கிராம் வரைக்கும் இதுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நான் இதில் ஒரு 35 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க வரும்போது நெய்யை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட அவல் லட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லோகோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரங்கள்லாம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ முறுக்கு பண்ணலாம். இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் முறுக்கு மாவு 2 நாளைக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1 கிலோ பச்சரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு அது கூடவே 200 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் பொட்டுக்கடலை. உளுத்தம்பருப்பை நல்லா வெறும் வானலியில் வறுத்துட்டு அது கூட சேர்த்துட்டு பொட்டுக்கடலையும் அது கூட சேர்த்துட்டு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பலகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ அளவு மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோ மாவு நல்லா வறுத்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது கூட எள்ளு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 60 கிராம் அளவு வெண்ணெய். இப்போ இந்த வெண்ணெயோட இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ வெண்ணெயை நல்லா இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு நல்லா பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முறுக்கெல்லாம் இதில் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட முறுக்கு பிரமாதமாக வந்திருக்கு. அனல் மட்டும் அதிகமாக வச்சுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவா லட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்து வறுத்துட்டு அது கூடவே 2 கப் அளவு சர்க்கரை அதையும் வந்து பொடி பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டுமே சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். முந்திரி திராட்சை அதையும் நெய்யில் தாளித்து போட்டிருக்கேன். நம்ம இப்போ வந்து நெய் வந்து சேர்த்துட்டு நம்ம இந்த ரவா லட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரவா லட்டு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். குயிக்காகவே இதை செஞ்சிடலாம். நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இப்போ நம்ம சீடை ரெடி பண்ணிக்கலாம். உப்பு சீடை தான் ரெடி பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து உளுத்த மாவு போட்டு நம்ம செய்ய போகிறதில்ல, பொட்டுக்கடலை மாவு போட்டு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 25 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து ஒரு 125 ml அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடே போதும் இதுக்கு. இப்போ இந்த உப்பு சீடைக்கு 1/4 கிலோ அளவு அரிசி மாவு எடுத்து வறுத்துட்டு ஜலிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். 100 கிராம் பொட்டுக்கடலை அதை பொடி பண்ணிட்டு ஜலிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலும் வெண்ணெயும் சேர்த்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம்.
இப்போ நம்மளோட சீடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் 125 ml வந்து பால் சேர்த்தேன். அதுவே இதுக்கு சரியாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி பால் பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் தெளிச்சிடக்கூடாது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து சீடை செய்யணும் அப்படின்னாலே நிறைய பயப்படுவாங்க. ஏன்னா சீடை வெடிக்கும் அப்படின்றதுக்காக. சீடை வெடிக்காத இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உருண்டை செஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டூத்பிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாவை நல்லா வறுத்துட்டு சளிச்சிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக அது வெடிக்காது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு 15 minutes நல்லா காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா சீடை வந்து பிரமாதமாக வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் இருக்குது. இப்போ இதில் சீடைகள் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்மளோட சீடைகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சீடை எதுவுமே வெடிக்கலை. சொன்ன மாதிரி சளிச்சிட்டு அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வெடிக்காத நல்லா அழகாக வரும் நமக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக இனிப்பு சீடை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அரிசி மாவு வறுத்துட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்த மாவு, அதுவும் வறுத்துட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப் அளவு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் எடுத்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது. இது கூட கொண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பு சீடை எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டை ரெசிபி பண்ண போகிறோம். கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இதை கழுவிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டு அந்த அரிசி மாவோட சேர்த்து தான் நம்ம தட்டை செய்ய போகிறோம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து சளிச்சு வச்ச அரிசி மாவில் 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், எள்ளு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 3 பருப்பு போட்டு வேக வச்சோம் பார்த்தீங்களா, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதை இது கூட சேர்த்துப்போம். இப்போ இந்த பருப்பு விழுது மாவோடு சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தட்டைகளை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் நேரத்தில் இதில் எடுத்துக்கும் அந்த துணி. அப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஏன் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தட்டை உப்பி வராது, உங்களுக்கு ஃப்ளாட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.